வர 1ஆம் தேதி சித்ராவுடைய கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும். அப்ப என் கல்யாணம் அது அப்புறம். முதல்ல சித்ராவுடைய கல்யாண பத்திரிகைய எல்லாரும் கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி ரெடி பண்ணு. காலையில நாமகிரிப்பேட்டை நாதஸ்வரம், மாலையில MS சுப்புலட்சுமி கச்சேரி, ராத்திரி இளையராஜா மியூசிக். கல்யாணத்துக்கு வந்துருங்க, மறந்துடாதீங்க. காலையில நாமகிரிப்பேட்டை நாதஸ்வரம், மாலையில MS சுப்புலட்சுமி கச்சேரி, ராத்திரி இளையராஜா மியூசிக். திருமண அழைப்புதல். எனது ஒரே மகள் சித்ராவுக்கும் பெரும்பண்ணை பரமசிவ சேதுபதியின் மகன் சிதம்பர சேதுபதிக்கும் திருமணம். அனைவரும் வருக. தங்கள் நல்வரவை நாடும் ராஜலிங்கம் களப்பு. சபாஷ். இதுக்கு ஒரு சபாஷ் போடுங்க. இந்த பாருங்க, இந்த பத்திரிகை பாருங்க. ஓ, இது ஒரு மாதிரியா? ஆமா, இது ஒரு மாதிரி பத்திரிகை. அப்பா, ஒரே தங்கச்சிக்கு 2 பத்திரிகையா? ஒரே தங்கச்சிக்கு 2 மாப்பிளை. முதல்ல அதை பாருங்க. என்ன மனங்குற? சத்தமா படி, காது குளிர கேட்கலாம். பேரன்புடையீர் நிகழும் ஆவணி மாதம் 1 தேதி 15/9/90 வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் ராஜலிங்கம் இல்லத்தில் அவரது ஒரே மகள் சித்ராவுக்கும் ஏன் நிறுத்திட்ட? மேலபடி. என் மகன் பார்த்திவனுக்கும் திருமணம். அனைவரும் வருக. தங்கள் வரவை நாடும் முத்தப்பா களத்தூர். பத்திரிக்கை மேலதாரத்தோட ஊருக்கே குடுத்துட்டு இருக்காருங்க. யார் அவன்? உங்க மச்சான் தாடிக்காரரு முத்தப்பா. அவரே நேரடியா குடுத்துட்டு இருக்காருங்க. முத்தப்பாவா? ஆமாப்பா. ஆமா முதலாளி. பாதாள சிறையில இருந்து அவன் எப்படி வெளியே வந்தான்? என்ன கேட்டா அவரை கேளுங்க. இப்ப அவன் எங்க இருக்கான்? ஊருக்கு மத்தியில தேரடியில இருக்காருங்க. காளிங்கா, நீ பாதாள சிறைக்கு போய் என்னாச்சுன்னு பாரு. நான் அவனை போய் பார்க்கிறேன். என்னங்க ராஜலிங்க, உங்க தங்கச்சியும் முத்தப்பாவும் எங்கேயோ வெளிநாடு போயிருக்கிறதா சொன்னீங்க. இத்தனை வருஷமா அடைச்சு வச்சிருந்தீங்க. அவன் அக்கிரமம். ஏய் முத்தப்பா, நீ எப்படி தப்பி வந்த? இத்தனை நாளா நீ என்ன அடைச்சு வச்சது ஊர் மக்களுக்கு தெரியணுங்கிறக்காகத்தான் நான் தப்பிச்சு வந்தேன். இது என்ன பத்திரிக்கை? படிக்கலையா? என் மகனுக்கும் உன் மகளுக்கும் கல்யாணம். செத்தவனுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? பெத்தவன் சொல்றேன், நிச்சயம் நடக்கும். நடக்கவே நடக்காது. நடக்கும். நடக்கலைனா அதே மேடையில நான் என்னையே இந்த கத்தியால குத்திக்கிட்டு சாவேன். நீ என்ன செய்வ? இந்த துப்பாக்கியால என்ன சுட்டுக்கிட்டு சாவேன். அப்ப சாக தயாரா இரு. கல்யாணத்தை நிறுத்துங்க. 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 முதலாளி, எல்லாரும் திட்டம் போட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. ஏய், நீ எங்க வந்த? இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்தேன். இதை நிறுத்த நீ யாரு? நானா? உன்னை அழைக்க வந்த எம. உன்னால சுட்டுக் கொல்லப்பட்ட நாட்டாம குடும்பத்துல மிஞ்சின ஒரே வாரிசு. ஞாபகம் இருக்கா? இப்ப நீ என்ன செய்ய போற? முதல்ல பார்த்திபனுக்கும் சித்ராவுக்கும் கல்யாணத்தை நடத்த போறேன். அதுக்கப்புறம் என் காரியத்தை முடிக்க போறேன். பார்த்திபன் தான் செத்து போயிட்டானே. அவர் சாக மாட்டாரு. அவர் சாக கூடாது. அவர் சாக முடியாது. கட்டாயம் வருவாரு. எப்படி வருவான்? என் குரல் கேட்டா வருவாரு. எங்க கத்து கதறு. வருவா, நான் பாக்குறேன்.
எழுந்து வருக வருக இளமையின் தலைமகனே பெண்மானும் தவிர்த்தால் கண்ணீரிலே தீயோரை அழிப்பால் செந்நீரிலே என் காதலே என் தெய்வமே நீ வந்து காட்சி கொடு தீமை எங்கே நீயும் எங்கே நேருக்கு வாழ்வு கொடு இனிமை கொடியில் இருக்கும் கனியை பறித்திட நினைக்கிறதே புலியொன்று பதுங்கிடுதே உயர்ந்திங்க தொடர்ந்திடுதே கொடுமை கிடியில் நிறுத்தி மலரை பறித்திட நினைக்கிறதே நல்லோர்கள் துடித்தால் என்னாவது இல்லாதோர் தவித்தால் கொல்லாதது என் கோவிலே என் தெய்வமே நீ வந்து காட்சி கொடு தீமை எங்கே நீயும் எங்கே நேருக்கு வாழ்வு கொடு என்னது கிழவனுக்கா மாலை? யார் கிழவன்? பார்த்துவேன் நம்மாளே. அப்ப முத்தப்பா அவர் செத்துட்டாரு. செத்துட்டானா? ஆமா, நீ செஞ்ச சித்திரவதையால அவர் செத்து பல நாளாச்சு. என் தாய்க்கு கூட தெரியாத இந்த உண்மை உனக்கு மறைக்கப்பட்டது. நீ அவரை சிறையில் அடைச்சு வச்சிருந்தேங்கிற உண்மை ஊருக்கு தெரியணும்னு தான் நான் அப்பா வேஷத்துல நடமாடினேன். ஏன்
என்னையா வீணா பேசிக்கிட்டே கட்டியா தாலிய உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். உங்க சபதத்துல தோத்து போயிட்டீங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க? உலகமே எனக்கு எதிரி ஆயிடுச்சு. நான் தோத்துட்டேன். இதனால உங்ககிட்டயோ மற்ற யாருக்கிட்டயோ மன்னிப்பு கேட்டு வாழ விரும்பல. அதை என் உடம்புல ஓடுற ரத்தம் கூட அனுமதிக்காது. நான் சவால் விட்ட மாதிரி சாகிறத தவிர வேற வழி இல்ல. குண்டு என் கையில. முதலாளி, இப்படி ஏடா கூடமா ஏதாவது செய்வீங்கன்னு தான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். நான் துரோகத்துக்கு துணை போக மாட்டேன், தியாகத்துக்கு தான் துணை போவேன். சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ராஜலிங்கம், கல்யாணம் முடியட்டு மேலதான் காத்திருந்தேன். என் கையால தாண்டா உனக்கு சாவு. ஐயோ! ஐயா கொண்டுட்டேனே, என் பொண்டாட்டிய கொண்டவன கொண்டுட்டே